Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள செய்யக்கூடிய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 கப் அளவுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா அதே ஜாரில் நான் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எடுத்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதை அரைச்சாச்சு. இதை வந்துட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் ஒரு சின்ன தோசை ஊற்றுற பேன்கேக் ஊற்றுற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இது மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிறேன். சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம எப்போவுமே வந்துட்டு ஊற்றப்பம் தோசைலாம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துடலாம். இதை வந்துட்டு தீத்தக்கூடாது, அப்படியே ஒரே இடத்துல ஊற்றணும். ஸோ இதை வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா பபுள்ஸ் வந்து வேகும். அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் குக் ஆனதுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியது தான். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது நல்ல ஸ்பைசியான சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.